இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும்? கோயிலை இந்த அரசு இடிச்சுது, இந்து மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தோணும். கோபம் கூட வரலாம், இன்னும் ஒருபடி மேலே போய் நீங்கள் திட்ட கூட செய்யலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த இடத்துல 2024 வரைக்கும் எந்த கோயிலும் கிடையாது. இந்த இடம் கவர்மெண்ட்டோட இடம், இலங்கை அகதிகள் அதாவது அயலக தமிழர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே லோக்கல் குரூப் ஒன்று அங்கே போயிட்டு ஒரு முருகன் சிலையை வச்சுட்டு அங்கே ஒரு கொட்டாயை போட்டிருக்கு. கொட்டாயை போட்டு பக்கத்துலேயே அடுத்தடுத்த கொஞ்சம் நாட்களில் அடுத்தடுத்த சிலையை வச்சுருக்காங்க. வச்சுருந்து மொத்தம் இந்த 2.5 ஏக்கர் கவர்மெண்ட் இடத்த ஆட்டையை போடுறதுக்கு இவங்க போட்ட பிளான் தான் இது. இதை தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் இதை போய் அப்புறப்படுத்திருக்காங்க காவல்துறை உதவியோட. இப்போ உண்மை செய்தி இப்படி இருக்க, பாஜக, RSS, இந்து முன்னணி, நம்ம அண்ணாமலை போன்றவர்களே தப்பான செய்தியை பரப்புறது. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், உலக புகழ்பெற்ற கோயில் அப்பெல்லாம் உட்காந்து ட்வீட் போட்டுருக்காங்க. உண்மை என்னென்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்பு சேர்ந்து இந்த 2.5 ஏக்கர் கவர்மெண்ட் நிலத்தை, அதுவும் அயலக தமிழர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த ஆட்டையை போடுறதுக்காக பிளான் பண்ணி 2 வருஷமாக ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த கோயிலை ஒன்றை வச்சு செட்டப் பண்ணி அது தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இதை ஒரு இந்து விரோத ஆட்சின்னு ஷோ பண்ணலாம். அது என்னமோ ஷோ பண்ணிட்டு போகிறாங்க, அது என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தப்பான விஷயத்த முன்னெடுக்கிறாங்க பாருங்கள். மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே மக்களை ஈடுபடுத்துகிறாங்கன்றது தான் ஒரு தப்பான விஷயமா இருக்குது.